திண்டிவனத்தில் மது போதையில் பிறந்த நாள் கொண்டாடிய போது இளைஞரை நண்பர்களே அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் தோப்புக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த சின்னத்துரை என்பவரின் மகன் ஏழுமலை. இவர் திண்டிவனத்தை அடுத்த வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் விடுதியில் நண்பர்களுடன் தங்கி சிப்காட்டில் உள்ள நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்தார். பைப்லைன் மற்றும் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இவர் கடலூரைச் சேர்ந்த தனது நண்பர் அன்பரசன் என்பவரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பிறந்த நாளை நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து மொட்டை மாடியில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். இதையடுத்து அனைவரும் மது குடித்துள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் அன்பரசனும் ஏழுமலையும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பேசியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. திடீரென அன்பரசன் இரும்பு தடியை எடுத்து ஏழுமலையை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அதில் படுகாயமடைந்த ஏழுமலை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததும் மற்ற மூவரும் அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வெள்ளிமேடுபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் தலைமறைவான குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் இளைஞரை நண்பர்களை அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.